வணக்கம் சார். பொதுவா ஜோதிடத்துல பரிகாரம்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த பரிகாரங்கள்லாம் வேலை செய்தா? ஜோதிடரை பார்த்த உடனே நம்ம பலன்கள் சொல்றோம். நல்ல பலன்களுக்கு சந்தோஷமா எடுத்துக்கிறாங்க. கெடுதலான பலன்கள் ஜாதகத்துல இருக்கு. அத சொல்லும்போது, உடனே அதுக்கு என்ன பரிகாரம்? இப்ப மக்கள் ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் லைஃப்ல இருக்கிறாங்க இல்லையா? ஃபாஸ்டஸ்ட் லைஃப்ல இருக்கும்போது எத தின்னா பித்தம் தெளியும். இப்போ உடம்பு சரியில்லையா? ஜுரமா? உடனே ஆஸ்பத்திரிக்கு போ. உடனே டேப்லெட் போடு. உடனே சரியாகணும். அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு இருக்கும்போது, அதே மாரி அஸ்ட்ராலஜர்கிட்டயும் வராங்க. எனக்கு பிரச்சனை இருக்கு. உடனே அத சரி பண்ணணும் அப்படின்றாங்க. அந்த பிரச்சனை எதனால வருது? உனக்கு அடிப்படையிலேயே அந்த பிரச்சனை இருக்குதா? இல்ல தசாபுத்தி ரீதியா வருதா? இல்ல ஒரு கோட்சார ரீதியா வருதான்ற விஷயம் இருக்கு. நம்ம விதமான வாடிக்கையாளர் எப்படி வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற ஒருத்தர்கிட்ட போய் ஜாதகம் பார்ப்பாங்க. அங்க அவங்க ஏதாவது தீய பலன்கள் சொல்லிருவாங்க. பரிகாரம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டுன்ற மைண்ட் செட்ல சொல்லிருவாங்க. அதே மைண்ட் செட்ல இங்க நம்ம அதே விஷயம் சொல்றோமா? அப்படி சொன்னா அவங்க அந்த பரிகாரம் சொன்னாங்களே, இந்த பரிகாரத்துக்கு எவ்வளோ ஆகுன்ற மாரி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சில ஜாதகங்கள்லாம் பார்க்கும்போது, அந்த மாரி கெடுதலான பலன்கள் ஒரு தற்காலிகமா ஒரு 1 மாசம் நடக்கிற விஷயம். அதுக்கப்புறம் நடக்க போறது கிடையாது. அந்த மாரி அமைப்பு இருக்கிற ஜாதகங்களோட பயமுறுத்தி விட்டுர்றாங்களா, அவங்க ஆட்டோமேட்டிக்கா இங்க பயந்து நம்மகிட்ட கேட்குறாங்க. அதனால நல்ல ஜோதிடர்கிட்ட உங்க ஜாதகத்த குடுத்து, அது உண்மையிலேயே அது கெடுதலான பலன் தருமா இல்லையான்றத ஒரு 2, 3 வாட்டி கிராஸ் வெரிஃபை பண்ணிட்டு, அந்த பரிகாரம் செய்றது உண்மையா இல்லையா? அந்த பரிகாரம் செய்றதுனால பலன் அளிக்குமான்றத தெரிஞ்சுக்கிட்டு பரிகாரம் செய்யுங்க. பரிகாரம் செய்கின்றது உங்களோட மன ஒரு விஷயத்துக்கு தான். நல்லது நடக்கும்போது நல்லது நடக்கும். கெடுதல் நடக்கும்போது கெடுதல் நடக்கும். இத ஒரு சில விஷயங்கள மாத்தி அமைக்கிறதுக்கு நவரத்தினங்கள் வேலை செய்யும். ஒரு சில கோவில் வழிபாடுகள் வேலை செய்யும். முதல் திருப்பணம் கொடுப்பனே வீக்கா இருந்ததுன்னா, ஜாதக பொருத்தம் நல்லா பார்த்து அத உடைக்கிற மாரியான பொருத்தங்கள பாருங்க. பொதுவா நட்சத்திரம் பொருத்தம் பார்க்கிறதுனாலயோ, இந்த சனி, ராகு, கேது பெயர்ச்சி மட்டும் பார்க்கிறதுனாலயோ, செவ்வாய் தோஷம் மட்டும் பார்த்துருவாங்க சில பேரு. அதுவும் மட்டும் பார்க்கறது 2 ஜாதகத்துல எனக்கு 7ல செவ்வா, அவருக்கு 4ல செவ்வா, அவருக்கு ராகு கேது இருக்கு, எனக்கு ராகு கேது இருக்கு அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க. இந்த சனி, ராகு, கேது, செவ்வாய் இத பத்தி நான் இன்னொரு ஷார்ட்ஸ்ல சொல்றேன். பரிகாரங்கள் வேலை செய்யுமா அப்படின்னு கேட்டா, இது அவங்கவங்க ஜாதகங்கள பொறுத்து தான். எல்லா ஜாதகங்களுக்கும் பரிகாரங்கள் வேலை செய்யாது. ஒரு சில ஜாதகங்களுக்கு மட்டும் தான் வேலை செய்யும். இப்ப என்னோட வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து என்னோட வீடியோ பாருங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற எஃபோர்ட் உங்களுக்கு ரீச் ஆகும். நன்றி, வணக்கம்.